ஹரே கிருஷ்ண பக்தர்களே, அறிவின் அரசன் பாகம் 35 அத்தியாயம் 8 கிருஷ்ண அறிவில் செயலாற்றல், அதன் தொடர்ச்சி. கோபிகள் கிருஷ்ணருடைய காதல் நாயகிகள். அவரை நாயகராக அடைவதற்காக தங்களது முற்பிறவிகளில் கடும் தவங்களை மேற்கொண்டிருந்தனர். அதுபோலவே கிருஷ்ணரை விளையாட்டு தோழனாக அடைய அவருடன் விளையாடி கழித்த கோகுல பிள்ளைகள் எல்லாம் தங்களது முன்பிறவிகளில் பெரும் தவங்களும் விரதங்களும் மேற்கொண்டவர்களாக இருந்தனர். எனவே கிருஷ்ணருடைய நண்பர்கள், உறவினர், மனைவிகள் இவர்கள் சாதாரண ஆத்மாக்கள் அல்ல. நமக்கு கிருஷ்ண உணர்வு பற்றிய அறிவே இல்லாததால் தான் அவரது செயல்களை நாம் அற்பமானவையாகவும் முக்கியமற்றவையாகவும் எண்ணுகிறோமே தவிர அவை உண்மையில் மிகவும் உன்னதமானவையே. நமது விருப்பங்களின் எல்லா பக்குவங்களும் அங்கே இருக்கின்றன. அடிப்படையில் நாம் என்னென்ன ஆவல்களை கொண்டவர்களாக இருக்கின்றோமோ அவை எல்லாமே நாம் கிருஷ்ண உணர்வில் இருக்கும் போது பூர்த்தியாகி விடுகின்றன. தம்மிடம் விளையாட எந்த நண்பனது அவசியமும் கிருஷ்ணருக்கு இருக்கவில்லை. ஒரு மனைவியையும் அவர் நாடவில்லை. நமக்கு பூர்த்தியாக வேண்டிய சில ஆசைகள் இருப்பதால் நாம் ஒரு மனைவியை அடைகிறோம். ஆனால் கிருஷ்ணரோ தன்னிறைவு கொண்டவர், பூரணமானவர். பேங்கில் $1000 வேண்டுமென ஒரு ஏழை வேண்டுமானால் விருப்பப்படலாம். ஆனால் கோடிக்கணக்காக பணம் இருக்கும் ஒரு செல்வந்தனுக்கு அத்தகைய ஆசை இல்லை. கிருஷ்ணர் பரமபுருஷ பகவானாயின் அவர் ஏன் ஆசைப்பட வேண்டும்? உண்மையில் அவர் பிறரது ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செய்பவர். மனிதன் எண்ணுகிறான், கடவுள் நடத்துகிறார். கிருஷ்ணருக்கு ஏதாவது ஏக்கம் இருந்தால் அவர் ஏதோ ஒரு குறை உள்ளவராகி விடுவார். அவர் முழுமையற்றவராக இருப்பார். எனவே தீர்க்க வேண்டிய ஆசைகள் ஏதும் தமக்கு இல்லை என்று இங்கு தெளிவாக கூறுகிறார் ஸ்ரீகிருஷ்ணர். எல்லா யோகிகளுக்கும் இறைவனான யோகேஸ்வரரான அவர் எண்ணுவதெல்லாம் உடனே அடையப்பட்டு விடுகின்றன. ஏக்கத்திற்கு இடமே இல்லை. தனது பக்தரின் ஆவலை பூர்த்தி செய்யவே நண்பனாகவும் கணவனாகவும் ஆகின்றார் ஸ்ரீகிருஷ்ணர். கிருஷ்ணரை நண்பராக, தலைவராக, மகனாக, நாயகராக நாம் ஏற்றுக்கொண்டால் நாம் ஏமாற்றம் அடையவே மாட்டோம். ஒவ்வொரு ஜீவாத்மாவும் கடவுளுடன் ஒரு தனிப்பட்ட உறவுடையதே. ஆனால் தற்போது இந்த உறவு திரையிடப்பட்டுள்ளது. ஆனால் கிருஷ்ண உணர்வில் நாம் முன்னேற்றம் அடைந்து செல்லும் போது அது வெளிப்படும். தம்மில் முழுமை பெற்றவராகவும் ஏதும் செய்ய வேண்டிய அவசியமற்றவராகவும் பரமனான கடவுள் இருந்தும் கூட உதாரணத்திற்காக செயற்படுகிறார் அவர். இந்த ஜட உலகில் அவரது செயல்களினால் அவர் கட்டுப்பட்டவர் அல்ல. இதை அறிபவன் எவனோ அவனும் கூட பின் விளைவுகள் கொண்ட செயல்களிலிருந்து விடுபடுகிறான். ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைரவி முமுக்ஷுபிஹி குரு கர்மைவ தஸ்மாத்வம் பூர்வை பூர்வதரம் கிருதம். முக்காலத்தில் சுதந்திரம் பெற்ற ஆத்மாக்கள் எல்லாம் இவ்வுணர்வுடன் செயற்பட்டே விடுதலை அடைந்தனர். எனவே முன்னோரின் வழியில் இந்த தெய்வீக உணர்வில் உனது கடமையை நீ செய்ய கடவாயாக. பகவத்கீதை 4.15. ஆன்மீக வாழ்வில் வெற்றியடைந்துள்ள பெரும் ஆச்சாரியர்களின் அடிச்சுவட்டில் பின்பற்ற வேண்டும் என்பது கிருஷ்ண உணர்வு முறை. பெரும் ஆச்சாரியர்கள், முனிவர்கள், பக்தர்கள், கர்ம யோகத்தை வாழ்வில் ஆற்றிய ஞானிகளான மன்னர்கள் இவர்களால் காட்டப்பட்ட முன்மாதிரியை பின்பற்றி ஒருவன் செயற்பட்டால் அவனும் விடுதலை அடையலாம். குருட்சேத்திர போர்க்களத்தில் போரில் ஈடுபடுவதால் உண்டாகும் பின்விளைவுகளில் சிக்குவதை பற்றிய பெரும் பயங்கொண்டவனாயிருந்தான் அர்ஜுனன். எனவே தமக்காக அவன் போரிடுவானேயாகில் எந்த விதமான சிக்கலிலும் கட்டுப்பட வேண்டிய அவசியமே இருக்காது என்று அவனுக்கு உறுதி கூறினார் கிருஷ்ணர். கிம் கர்ம கிம கர்மேதி கவயோப்யத்ர மோஹிதா தத்தே கர்ம பிரபக்ஷ்யாமி யக்ஞாத்வா மோக்ஷ்யசே சுபாத். அறிவுடையோரும் கூட செயல் எது, செயலற்றது என்பதை முடிவு செய்வதில் குழம்புகின்றனர். செயல் என்றால் என்ன என்று உனக்கு நான் விளக்குகிறேன். இதை அறிந்துவிட்டால் நீ எல்லா தீய செயல்களிலிருந்தும் விடுதலை பெற்று விடுவாய். பகவத்கீதை 4.16 கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இவ்வாறு கூறுகிறார். எது செயல், எது செயல் அல்ல என்பதை அறியாமல் மக்கள் உண்மையில் குழம்பி போயிருக்கின்றனர். பெரும் அறிஞர்கள் கூட செயலின் இயற்கையை பற்றி குழம்பி போயிருக்கின்றனர் என்று இங்கே கிருஷ்ணர் குறிப்பிடுகின்றார். உண்மையான செயல்கள் எவை, போலியான செயல்கள் எவை,
தக்க செயல்கள் எவை, தகாத செயல்கள் எவை, செய்யக்கூடாதவை எவை, மற்றவை எவை என்பதை அறிய வேண்டியது அவசியம். செயல்களின் தத்துவத்தை அறிந்து கொண்டு விட்டால் ஜடத்தலையிலிருந்து நாம் விடுதலை அடைந்து விடலாம். எனவே செயலாற்றுவது எப்படி என்பதை அறிவது மிக மிக அவசியம். இதை அறிந்தால்தான் இந்த ஜட உடலை விட்டு போகும்போது மீண்டும் உடலேற்குமாறு வலுக்கட்டாயப்படுத்தப்படாமல் நாம் ஆன்மீக வழிக்குள் நுழைய முடியும். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.